நீ பார்க்கவே இல்லை. சத்தியமா அதை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன். கைஸ், நாங்கள் இங்கே வந்ததுனாலே வந்து உள்ளார ஏதோ வந்து பார்த்த மாதிரி இருந்தது மேலே. அது வந்து உடனே நாங்கள் நைட் விஷயம் ஆன் பண்ணிட்டோம். ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது. அதில் தான் நாய் கொலிதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல மறந்தேன். உள்ளார போயிடுவோம். ஃபஸ்ட்டு மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேலே என்ன வருதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நாய் மேலே கொலிச்சுனே இருக்குது. ஓகே ஓகே. நாய் கண்டினியூவாக குலைக்குது கைஸ் வெளியே. அந்த சைடில் வந்து வெளியே வந்து நாய் குலைச்சிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் மானிட்டரில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் தான் இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து விசிபிளாக பார்க்க முடியுது. எங்களால் எதுவும் எல்லாம் சவுண்டு கேட்குதா? கேட்குதா? ஹலோ, யாரும் பேசி எல்லாமே சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ட் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து சேலஞ்சான ஒரு பிளேஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நானும் அமரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஒரு ஏரியாவில் இருக்குது. சுற்றி வீடுலாம் நிறையவே இருக்குது. அப்படி இருந்துமே வந்து இந்த இடம் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு ஹாண்டடான வீடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையனோட ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எதுவுமே தெரிலடா கல்லுனா, எதுவுமே தெரியல. ஆனால் நாய் பாருங்க குளிச்சுட்டே இருக்கண்ணா. ஒருவேளை நம்மளை பார்த்து குலைக்கணும். நம்ம எங்கேயோ இருக்கிறோண்ணா. அது எப்படின்னா, ஆனால் கைஸ் இந்த வீட்டை பார்த்து தான் குலைச்சிட்ருக்கு. ஆனால் நாங்கள் வந்து நின்னப்போ வந்து குலைக்கவே இல்லை. அமர் வந்து சடனாக நாங்கள் உள்ளார வரப்பே வந்து மேலே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டான். அப்படின்னா என்னடான்னு சொல்லிட்டு சரி டக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் நைட் விஷனாவது கையில் எடுப்போம் அப்படின்றதுக்காக நைட் விஷனை எடுத்து அதுக்கப்புறத்துலேருந்து தான் வந்து இந்த இடத்துல நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக. சொல்லி நான் பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குறேன் அப்படின்னு. எப்படா இதுவுமே லைட் யூஸ் பண்ணி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? ஐயோ, ஆனால் இந்த லைட் இருந்தும் நிற்க முடியாது. இப்போ லைட் இல்லாமல் எப்படிலாம் நிற்க போகிறோம் நம்மளும்? இல்லையே, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? யார் வந்தால் யார் எதனா பண்ணால் கூட நம்மளுக்கு தெரியாதுண்ணா. குத்தி போட்டாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. லைட் வேறு யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு. அந்த சேலஞ்சை வந்து நம்ம எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கான ரைட் டைம் வரப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கான ரைட் டைம் வந்துருச்சு. எஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நைட் விஷனில் பார்க்க போகிறீங்க. மேலே தான் சவுண்டு மேலே தான் யாரும் இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷனில் தான் கைஸ் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல எங்களால் லைட் சோர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஷுவர் இந்த இடத்துல வந்து லைட் சோர்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இந்த இடத்துல வீடியோ எடுத்தே ஆகணும். நான் வந்து நார்மலாக வந்துட்டு எதுவுமே நடக்கலைன்னா கூட நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பேன். அமர் வந்து மேலே ஒரு உருவத்தை பார்த்துட்டேன்னு சொன்னான். ஸோ உடனே வந்து நைட் விஷன் எடுத்து ஆன் பண்ணிட்டேன். பட் உள்ளார வந்த பிறகு இங்கே சரௌண்டிங் சுச்சுவேஷன் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்ப இந்த இடத்துல எங்களால் லைட் சோர்ஸை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து வீடியோவை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து நைட் விஷன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் சின்னதாக இந்த மாதிரி ஃபோன் லைட்டை வந்து ஃபோன் ஃப்ளாஷ் கூட அடிக்க போகிறது கிடையாது. ஃபோனை வந்து ஆன் பண்ணி இந்த மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன்.
இந்த மாதிரி தான் கைஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவில் இருக்கேன். அண்ட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தாரு, எனக்கு வந்து சேலஞ்சு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து நைட் விஷன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்களால் பண்ண முடியும், ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக காட்ட முடியுமான்றது தெரியல. ஏன்னா இந்த நைட் விஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் கிடைக்கும். இந்த நைட் விஷனில் வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஷேக்கியாக இருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இப்போயே வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரிஸ்க் எல்லாமே வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரே பர்பஸ்க்காக மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி வீடியோவே எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிற பிளேஸில் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், உங்களுக்காக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே கைஸ், நாங்கள் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நைட் விஷனில் எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் நிற்குன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இப்போயே வந்து எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே நான் சொல்லி வாய மூடல. ஓகே, இந்த ஃபோன் கையில் வச்சுக்கோ. லைட்டாக வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்க்ரீன் ஆன் பண்ணி அந்த லைட் வெளிச்சத்தில் மட்டும் எங்காவது அந்த ஸ்க்ரீன் வெளிச்சத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி ஆகணும். ஓகேவா? நீ என் கூடயே வா, என் பின்னாடி வா. ஹலோ தம்பி, இங்கே இருக்கியாப்பா? நாங்கள் உன் கூட பேசுகிறதுக்காக தான்ப்பா இங்கே வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது கைஸ். சத்தியமாக என்னால் என் கண்ணுக்கு வந்து தெரியல. இதில் வந்து ஒரு குட்டி மானிட்டர் இருக்குது. அது ஏதோ கத்தனை மாதிரி இருந்ததுரா. அதுதான் அது குழந்தை வாய்ஸ் மாதிரி தான் கேட்டுதுரா. போ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கே கேட்டுதுரா. சீரியஸ் அப்படி தான் கேட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே நடக்கிறேன் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலடா. நீ வேறு சும்மா லைட் இருந்தாலே என்ன நிற்க முடியாது. இப்போ வேறு என்னடா ஆகுது? வேறு நம்ம பக்கத்தில் கூட நின்று போன அந்த பையன் இருக்கலாம்டா, வாய்ப்பு இருக்குதுடா. ஓ, ஃபஸ்ட்டு இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது கைஸ். நாங்கள் உள்ளார வந்த வழி இதுதான். என் கூட வரா. இந்த லைட் வெளிச்சம் தெரிய மாட்டேதே. ஓகே, என்னடா அது ஒயரா? நீ எங்கடா அங்கேயே நிற்கிற? நீ எங்கே போகிறீங்கன்னே தெரியல. எனக்கு ஒரே இருட்டாதுண்ணா. இப்போ இதை ஆன் பண்ண பார்த்தா தெரிஞ்சுடா. அங்கே போயிருந்தா. சரி, அதுக்கு தான் உன் கையில் உன் ஃபோனை வந்து டிஸ்பிளே மட்டும் ஆன் பண்ணி கீழே அடிச்சுக்கிட்டு பாடுறான்ற. ஓகேவா? உன் ஃபோனில் வந்து டிஸ்பிளே மட்டும் இப்படி ஆன் பண்ணிட்டா, டிஸ்பிளே மட்டும் ஸ்க்ரீன் மட்டும் இப்படி ஆன் பண்ணிவிட்டு இப்படி கீழே அடிடா. அடித்தா உனக்கு தெரியும்டா நான் எங்கே இருக்கிறேன்னு. கீழே எது ஒயர் இருக்கிறா பார்த்து வா. மேலே தான் சவுண்டு கேட்குறேன். முதல்ல மேலே போய் பார்த்துருங்க. மேலே போய் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே போய் கரண்ட் இருக்கானாரே தெரியலடா. எந்த ஒயரையும் தயவு செஞ்சு டச் பண்ணிடாத. ஓகேவா? ஒயரை டச் பண்ணியே டச் பண்ணுறத. எப்படிடா மேலே போகிறது? பாத்ரூமா? என்னன்னு தெரியலடா கண்ணுக்கு. ஆமாண்டா, பாத்ரூம் தான்டா. எப்படிடா உனக்கு தெரியும்? எப்படிடா இது பாத்ரூம்? நல்லடி இது தெரியல பார்த்தால. ஓ, எனக்கு மூக்கு அடைச்சின்னு இருக்குது போலடா. இருடா, மேலே தானே போகிறதுக்கு தானே வழி தெரியாமல் தேடின்னு இருக்கிறேன் நான். வழி தெரிஞ்ச நான் வந்து சுற்றின்னு இருக்கிறேன். வழி தெரியாத தானே சுற்றுறேன். இது ரூம்டா. மேலே போகிறது வழி எங்கே இருக்கு இருக்கும்? எங்கே இருக்கு வழி? ஊருக்கு அப்படின்ட்டு இருக்கா. அது மாதிரி ஜாக்கிரதையாக இரு, சேஃபாக இரு சரியா? கீழே வந்து பார்த்தாலும் லைட் அடிச்சுக்கிட்டே நட. ஏன்னா ஏதாவது ஒயர் கீழே இருக்க போகுது. இங்கே என்ன இருக்குன்னே கண்ணுக்கு இல்லைடா. கால் தவறுதுடா.
சொல்லிடுறான். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே வந்தோம்ல, வந்து நான் மேலே பார்த்துட்டேன் ஒரு உருவத்தை. இங்கே படிக்கட்டில் நடந்து போச்சு. வா. ஆனால் இன்னொரு விஷயம் தான் தெரியுமா, இப்போ இங்கே வந்து ஒரு உருவம் இருக்குது, இங்கே ஒரு ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மா வந்து என்னென்னா அதை பார்த்தது நான் வந்து குழந்தையோட ஆன்மா கிடையாது, வேறு ஏதோ ரொம்ப டாலாக ஹைட்டாக இருந்தது அந்த ஆன்மா. குழந்தை சின்னதாக தானே இருக்கும், சின்ன பையன் தானே இருந்தால் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. ஆனால் இங்கே இப்போ நான் பார்த்தது வந்து சின்ன பையனோட ஆன்மாவே கிடையாது இது. அப்போ வேறு ஏதோ ஒன்று இருக்குது இங்கே. கரெக்டாக இந்த இடத்துல தான் நடந்து போச்சு. டேய், கண்ணு திரும்பி எங்கடா போகிறான்? நான் இங்கே நிற்கிறேன்டா, எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாதுடா ப்ளீஸ்ரா. நீ உன் கையில் ஃபோனை கொடுத்துருக்குது, எது கொடுத்தது? உன் ஃபோன் தான் கையில் இருக்குல்ல. ஒரு செகண்ட் லைட் அடிச்சு என்ன தான் பார்க்குறது. கைஸ் இவன் மாட்டு இந்த சைடில் படிக்கிட்டு ஏறி அங்கே போகிறாங்க கைஸ். இவன் நான் இங்கே பார்த்து என்ன இருக்கேன், இங்கே வா, அதுக்கு தான் நான் உன்னை முன்னாடி போடான்னு. ஹலோ தம்பி, ஆக்சுவலாக இங்கே தம்பியோட ஆன்மா இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே நான் வேற ஒரு ஆன்மாவை பார்த்தேன். என்னடா அண்ணா அண்ணனா? அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கான். எனக்கு எதுவும் கேட்கலடா. எனக்கு கேட்டுதுண்ணா, உண்மையாண்ணா. ஏய் சத்தியமாண்ணா, நான் போய் சொல்லலாம். அண்ணா உனக்கு மட்டும் எப்படி குரல் கேட்குது, பேய் கண்ணுக்கு தெரியுது? அதுக்கு நான் என்ன பண்ணுறது, உண்மையை கேட்டுதுண்ணா. அண்ணா நான் மாதிரி குரல் கேட்டுச்சுண்ணா. சரி வா 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 வா, கவலைப்படாத வா. இங்கே தானே எதுவும் உருவத்தை பார்த்தோம். இங்கே நெருப்பு நிறைய இருக்குண்ணா. நெருப்பா? ஆமாண்ணா. ஆமாவா? நாற்றத்தை வச்சு கைஸ், நாற்றத்தை வச்சு மூக்கடைச்சினே நினைக்கிறேன். எதுவுமே எனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சி. நாயை எதுவும் பண்ணுதுறாது. குச்சிக்கா எரிக்கிறாங்கல்ல, கை தெரிவிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுது. நாயை வந்து யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வந்து வெளியே யாரும் மேலும் சவுண்ட் கேட்குது. பார்த்தோம்டா, யாரும் இல்லைடா, யாரும் இல்லைடா. சேஃபாவா? ஓய்யோ, வீடு ஃபுல்லாக டிசைனாக இருக்கு. என்னடா ஜன்னல் எப்படி ஆடிச்சு? கரெக்டாக சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணு, ஓகேவா? பதறாத. இங்கே நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஃபுல்லாக தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாய் என்னடா நாய் வந்ததுன்னு எழுதுறாது? நாய் மூளை எழுதுறா. மூளைகிட்ட அவ்வளோதாண்ணா, மரண நிச்சயம் சொல்லுவாங்கண்ணா. கண்ணு முன்னாடி என்ன இருக்கிறது தெரியலடா. ஓகே பார்த்து ஓகே. என்னடா அங்கே
அங்கே தானே இப்போ பார்த்துட்டு வந்தேன்டா. அங்கே பார்த்துட்டு வந்தோம். இந்த ரூமில் சவுண்ட் கேட்குறோம். எந்த ரூம்டா? அந்த ரூம் அங்கே தானே பார்த்தாச்சுடா. உள்ளே நம்ம போகவே இல்லை. உள்ளே போகல. உள்ளே பார்த்துட்டு வந்தா. அந்த பையனோட பொம்மை கூட இருந்தாங்க. அந்த சின்ன பையனோட பொம்மையா இது? அந்த பையன் ஆசை. தம்பி, இங்கே வந்து இன்னொரு ஆன்மா இருக்கீங்கன்னு தெரியுது. அந்த குழந்தையோட ஆன்மாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பதறாத. சரி, நான் இருக்கேன் உள்ள கூட. அப்புறம் என்ன, நீ பயப்படாத. கைஸ், உண்மையிலே வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே செம்ம சேலஞ்சாக இருக்குது. சரி வா, முக்கியமா ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதையும் பார்த்துட்டேன். இங்கே ஆனால் அந்த பொம்மை தான் எனக்கு டவுட் ஆகுது. அம்மா, அந்த பொம்மையை எடுத்துக்கிறீங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? என்னன்னா அது எதுவான அது எடுத்துக்கிறதுக்கு? நீ நல்லா இருக்குது. ஒருவேளை அந்த பையன் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறது? நான் எடுத்துக்கிறேன். தம்பி, உனக்கு இந்த பொம்மை வேணும்னா நீ வந்து அண்ணன்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். வாடா, கீழே போயிடும். வாடா, இங்கே மேலே ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. சாப்பிட்டாலே கையில் வெறும் எம்டி. இங்கே ஒரு உருவத்தை பார்த்துட்டோம். உருவம் இருக்குது இங்கே. பயப்படாத, வா வா. நீ முன்னாடி போ சொல்கிறது இல்லை. முன்னாடி போ. இங்கே ஆனால் இன்னொரு ஆன்மா இருக்குது. அந்த கைஸ், இந்த பையனோட ஆன்மாவை தவிர்த்து இங்கே வந்து இன்னொரு ஆன்மா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து ஷோராக வந்து பார்த்துட்டேன் ஒரு உருவத்தை நைட் விஷனில். இந்த நைட் விஷனில் வந்து மானிட்டர் ஒன்று இருக்குது. ஸோ வந்து அதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அமரு, ஜாக்கிரதை. நான் மேலே தாண்டா இருக்கிறேன். நீ தாண்டா முன்னாடி போயிட்டு கீழே. உன்னை நான் முன்னாடி கீழே இறங்க வந்து எப்போ மேலே போனீங்க? நான் நின்றுட்டே தான் பேசிட்டு வந்தேன். உங்கள் குரல் கேட்டுகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் நான் முன்னாடி போயிட்டே இருந்தேன். நான் சரி வராரு போலுக்குதுண்ணே. கேட்டுகிட்டே இருந்ததா? நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நான் அந்த பையன் சவுண்டு கேட்டிங்களா? அந்த சின்ன பையன் சவுண்டு என் கூட விளையாடு அப்படின்ற மாதிரி கேட்குதுண்ணா. அந்த பையன் பேச இதை ஏன்னா கூட எடுத்துட்டு வந்து இவன் தான் அழகாக இருக்குதுடா பொம்மை. தம்பி, எனக்கு உன்னோட பொம்மை பிடிச்சிருக்குதுடா ரொம்ப. உனக்கு உன் பொம்மை வேணுமா? இது உன்னோட பொம்மை தான் நினைக்கிறேன். இந்த பொம்மை இங்கே வைக்கணுங்க அவனுக்கு. தம்பி, உனக்கு பொம்மை வேணுமாடா? அண்ணன்கிட்ட வந்து வாங்கிக்கிறியா? இங்கே வச்சுக்கலாம். அங்கே லைட் விஷன் இருக்குது. ஸோ நான் இங்கே பொம்மையை வைக்கிறேன். ஓகேவா? அவனுக்கு பொம்மை வேணுமா? வந்து எடுத்துக்கிட்டோம். தம்பி, உனக்கு பொம்மை வேணுமாப்பா? வரியா அண்ணன்கிட்ட? நீங்கள் வந்தனா போதும், நான் இந்த பொம்மையை கொடுத்துட்டு அண்ணன் இங்கேருந்து கிளம்பிடுவேன். இல்லை உனக்கு எங்கள் கூட விளையாடணுன்னா சொல்லு, நாங்கள் வந்து உன் கூட விளையாடுறோம். என்னடா உருவை எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது. நம்ம வந்தோம்ல, இங்கே பாரு, இந்த மானிட்டரை பாரு. மேலே போய் பார்த்துருந்தோம். ஆனால் வேணாண்ணா ப்ளீஸ், நான் மேலே போத்தாலும் நானா இந்த பேர் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண வேணாம். இந்த பேர் இது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு நைட் விஷனில் தான் நிறைய சிக்கியிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தரவாக நைட் விஷனில் வந்து பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்றுத்தை வந்து பார்த்தோன்னா வந்து கேப்சர் பண்ணிட்டா கூட போகுது. அதான் வந்த உடனே ஆல்ரெடி ஒன்று கேப்சர் பண்ணிட்டீங்களாண்ணா. அப்புறம் எதுக்குண்ணா வேணாம், நான் சொல்லுறது கேட்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எங்கே கரண்ட்டு கூட இல்லை, ஒன்று எல்லாமே நம்ம இருட்டில் தானே இருக்கிறோம். அது பயமாக ஆளுக்கு
அதனால் ஒரு மூலிகை ஈத்துன்னு போயிடுச்சு என்ன பண்ணுறது? ஆல்ரெடி என்னை இழுக்கிறது தான் அது பயங்கரமாக இருக்குது. போன விட கூட என்னை ஈத்துன்னு போயிடுச்சுன்னா அது மாதிரி பீத்து முடிச்சா உங்களால் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? அந்த டைமில் எப்படி லைட்டையாவது ஆன் பண்ணிடுறேன்டா, ஓகேவா? இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ண வேணாம், ஓகேவா? கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஓகேவா? 10 நிமிஷமா? ஆமாம், 10 நிமிஷத்தில் நம்ம வெளில போயிடலாம். 10 நிமிஷம் மட்டும் நீ எனக்காக இங்கே தாக்கு பிடிச்சா போதும், சரிங்க, ஓகேவா? பண்ணுறேண்ணா. ட்ரையெல்லாம் இல்லை, 10 நிமிஷம் முடிச்சிடலாம் கண்டிப்பாக. 10 நிமிஷத்தில் நம்ம வெளில போயிடும், ஓகேவா? டன்னா? ஓகே தம்பி, உனக்கு வந்து இங்கே நான் பொம்மை வச்சுருக்கிறேன், உனக்கு உன்னோட பொம்மை வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போகலாம் நீನು. கைஸ், அங்கே நம்ம லைட் விஷன் வச்சுருக்கோம். சப்போஸ் இந்த பொம்மை ஏதாவது வந்து மூவ் ஆச்சுனாலோ ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்தாலோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வா வா, நம்ம மேலே போவோம், தான் சேஃப். வா, அது என்ன இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். இப்போ எங்களுக்கு மேலே ஏதோ சவுண்டு கேட்டுது. மேலே ஐயா கால் எங்கே வைக்கிறேன்னு தெரியலடா. படிக்கிட்டு இங்கே சவுண்டு கேட்டுதுன்னு ஒரு நாள் அந்த பொம்மையை எடுத்துன்னு போயிட்டாலும் அந்த பையன். வா 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 வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா எடுத்துகிட்டு போட்டோம். நைட் விஷனில் எடுத்துருந்தோன்னா நைட் விஷனில் மாட்டியிருக்கோம் ஏதாவது. தம்பி, இல்லை இப்போ இன்னொருத்தவங்க யாரோ இருந்தீங்களே, நீங்களா? என் கூட பேச முடியுமா? இங்கேடா, இங்கே இந்த ஊரில் இது உள்ள அதுதான், அங்கதான் கீழே பார்த்துக்கா. இது எங்கே இருக்குன்னே தெரியல. கைஸ், நிறைய சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கேட்டுட்ருக்கு. அதுதான் கீழே கேட்குதா மேலே கேட்குதான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது, அந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்த மாதிரி இருந்தது, ஸ்டெப்ஸு கிட்டே இருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்கவுண்டரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான், இங்கே படிக்கட்டாண்டது. தைரியமாக நான் இருக்கேன். உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ப்ளீஸ் என் கூட பேச முடியுமா உன்னால்? நீ பேசினா மட்டும். நாய் கரெக்டாக குறைச்சினே இருக்குதுண்ணா. இங்கே மேலே வரும்போதுன்னா கொள்ளுங்கதுண்ணா. எதுக்கு இல்லைடா, நீ பார்க்கவே இல்லை. சத்தியமாக அதை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன். இங்கே ரவர் சொல்றதுக்கு சரி, வா, என் கூடிய வா. இப்போ இந்த இடத்துல தான் கைஸ் பார்த்தேன். இங்கேடா, இந்த ஜன்னல் கிட்டடா. ஏன்னா அப்படி கத்துறீங்க, என்னையா பயன்படுத்துறீங்க நீங்க? சாரிடா, பாரு, அதோட கண்ணு எப்படி தெரிமாறுது. ஐயோ, கண்டிப்பாக நான் அந்த ஃபோட்டேஜை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு போட்டு காட்டுறேன். அதை பார்த்துருந்தேன்னா கைஸ் சத்தியமாக அமர் நல்ல வேலை அதை பார்க்காதது காட் கிரேஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சேன். கன்ஃபார்மாக உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். நல்ல வேலை நான் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி உருவத்தை பார்த்ததே இல்லைடா. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் இருந்தது. இவ்வளோ க்ளோஸில் நான் என்கவுண்டர் பண்ணதே இல்லை கைஸ். பாருங்களா, நான் இங்கே இருக்கிறேன். பாருங்களா, நான் இங்கே உள்ளார இந்த இடத்துல நான் நிற்கிறேன். நான் உள்ளார இந்த ஜன்னல் கிட்டக்க இந்த இடத்துல தான் அதோட ஃபேஸ் தெரிஞ்சுக்கிறா. கீழே கேட்குதா? அம்மா ரொம்ப நேரம் எங்கத்துல நான் கிளம்பிடலண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி வா. இந்த செல் ஏதாவது இருக்கிறா, ஏதாவது பார்த்துட்டு வந்துடுறா. என்னடா இல்லை சவுண்டு கேட்குறா. சரி இருடா, ஒரே நிமிஷம் இங்கே பார்த்துடுறேன்டா. இங்கே எதுவுமே இல்லைடா. இங்கேருந்து போட்டு கீழே சவுண்டு கேட்குறா.
என்ன சவுண்டுன்னு கெஸ் பண்ண முடியல என்னால். சரிடா பதறாதரா. இப்போ நீங்கள் என்ன சவுண்டு போட்டாலும் ரொம்ப நேரம் இருக்கு. இல்லைடா ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல, நம்ம கிளம்பிடலாண்ணா. சரி வா. முன்னாடி போ, லைட் அடிச்சு முன்னாடி ஃபோனில். அங்கே எங்கடா போகிற? இங்கடா வழி. பார்த்து படிக்க பார்த்து எது கண் கீழே. சரி ஓகே. தம்பி பொம்மை வச்ச இடத்துல தாண்டா இருக்கும். அமர் நில்றா, எங்கே நவுறா, நில்றா. நான் இங்கே தாண்டா இருக்கேன். பதறாது. ஓ இது மறுபடியும் அங்கே கேட்குறா. ஹலோ என் கை தாண்டா மொத்தம். கண்ணு தெரியலடா, நான் எங்கடா கை வைக்கிறது? ஒரே ஒரு படிக்கட்டு தாண்டா. என்ன இது? சவுண்டுண்ணா அது. என்ன சவுண்டு? இங்கே தாண்டா ஏதோ டோர் இருக்குதுடா. இங்கே அமரு டோர் இருக்குதுடா. ஓ கார் பாரு. வீடு பார்க்கீங்களா? இங்கே சவுண்டு கேட்குது, இப்போ அங்கேயே சவுண்டு கேட்குதுடா. கைஸ் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து சுற்றி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம மேலே போகலாம் தானே சொல்லிட்டு வந்தீங்க. இல்லை இந்த சவுண்டு கேட்டுது. அப்போ கேட்க பார்க்காம எப்படா போகிறது? இந்த இடத்த நம்ம பார்க்கவே இல்லை தெரியுமா? இப்போ தான் பார்க்கலாம். இது லாக் ஆகிட்டு வேணா நம்ம பாருங்க, நீங்களே பாருங்க. கை கரண்ட் ஒயர் எதுவும் டச் பண்ணுறாங்களா? சப்ளை இடத்துல இருக்கிற போது உள்ளார மறுபடியும் சவுண்டு கேட்குறா. அமரு இப்போ தானே அதுக்குள்ளார இருந்து வந்தோம். நம்ம நல்லா போத்தலண்ணா வேலைண்ணா. ஏன்னா நம்ம லைட்டு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம்ண்ணா நம்ம இப்போலாம். இங்கே வந்து 2 ஆன்மா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி வேணும்னா எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமோ? ஏதாவது உதவி வேணும்னா ஏதாவது வந்து ஒரு சைன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சத்தத்து மூலியமாவோ இல்லை எங்கள் பக்கத்தில் வர்றது ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் சொல்லாத, நான் பக்கத்தில் வருதுண்ணா. இப்போ நான் வந்து ஒரு கொடூரமான ஒரு முகத்தை பார்த்தேன். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு வேணால் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து கொடூரமாக இருக்கலாம். எனக்கு வந்து உங்களை பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருந்தது. உங்களை பார்த்துட்டோன்னு எனக்கு வந்து உங்களை பார்த்து பயம் வரல. ஒரு செகண்ட் பயந்த ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ பயம் இல்லை. இப்போ நான் மறுபடியும் உங்களோட முகத்தை பார்க்கறதுக்கு நான் ரெடி. இப்போ நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நான் ஸ்ட்ராங்காக இல்லைண்ணா. நான் ஸ்ட்ராங்காக இல்லையே. இருக்கு நீ பார்க்க மாட்டேங்க. இருட்டாக தானே நீ பார்க்க மாட்டேல. ஓகே சரி ஓகே. அப்போ அவங்களுக்கு உதவி தேவையில்லை. உங்களுக்கு எந்த சவுண்டுமே கொடுக்கல. ஆமாம். உங்கள் பின்னாடி ஏதாவது எட்டு பார்த்த மாதிரி தானா? நம்ம சவுண்டு போட்டு வந்து வந்துடும்ல. லைட் அடிங்க, லைட் அடிச்சு பாருங்க. இந்த இடத்துலண்ணா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல தானே எட்டி பார்த்தது. ஷோராக பார்த்தியா? கன்ஃபார்மாக பார்த்தனான்ற நைட் விஷயம் தான். ஆனால் அதை தானே நான் சொல்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுறேன். எதாவது தெரியல பாரு. சீக்கிரம் பாரு. எதாவது தெரியல? எதுவுமே தெரியல. நைட் விஷயம் எதாவது தெரியுதா? எதுவும் தெரியல. சரி ஓகேவா? அவங்களுக்கு நம்மள்கிட்ட பேசுறது இன்னும் இல்லைண்ணா. எங்கண்ணா இருக்கீங்க? என்ன ஒரு விஷயம் கண்ணு தெரியலண்ணா. லைட் அடிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம்.
கிளம்பவும் விட மாட்டேதுரா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தால் நான் எப்படி பரவாயில்ல, நான் போயிடலாம். போகக்கூடாதுரா. கிடைக்கிற வாய்ப்பு நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தாண்டா போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது நம்மளை போகவும் விட மாட்டேது. நான் எப்படி போகிறது சொல்லு இங்கேருந்து? எப்படிடா போயிருந்தேன் என்ன பண்ணுறேன்? உயிர் பயமாகுதுண்ணா எனக்கு. சரி இதெல்லாம் சொல்லி எது முடிச்சுட்டு எதாவது கேளுங்கண்ணா. அதுக்கு எதாவது நிறைவேறாத ஆசை எதனா இருந்தால் கூட சொல்லுண்ணா. சரி, இப்போ நாங்கள் மறுபடியும் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். உனக்கு ஏதாவது வந்து ஆசை ஏதாவது இருக்கா? நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம். அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். இல்லை உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது கேளு. தம்பி பையா, நீ வந்து இங்கே குட்டி பையா தானே? நீ எனக்கு குட்டி பையன், நீ இங்கே இருக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தானே இங்கே வந்திருக்கோம் உன்னை பார்க்கறதுக்காக. உனக்கு ஏதாவது பொம்மை வேணுமா? இந்த பொம்மை பழசாயிடுச்சு இந்த பொம்மை, அதனால் உனக்கு வேறு ஏதாவது பொம்மை வேணுமா சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து தரேன். நீ விளையாடலாம் தாராளமாக. ஆனால் நீ என்கிட்ட வந்து சொன்னாதான் நான் வந்து வாங்கிட்டு வந்து தருவேன். சொல்லுப்பா தம்பி, உனக்கு ஏதாச்சும் வேணுமானு கேளுடா. இவ்வளோ நேரம் அப்படியே அமைதியாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து சவுண்ட் எதுவுமே வரல. அவங்களுக்கு எதுவுமே வேணாமா? அது அப்படி தான் நினைக்கிறேன் நானும். ஓகே, உங்களுக்கு அப்போ எங்ககிட்டேருந்து எந்த ஒரு உதவியுமே வேண்டாமா? சரி, உங்களோட ஃப்ரெண்டாக எங்களை ஏற்றுக்க முடியுமா எங்கள் 2 பேரையும்? நோ, என்னண்ணா கேள்வி? வேணாண்ணா அது மாதிரிலாம். ஃப்ரெண்டெல்லாம் எதுக்குண்ணா? ஐயோ, அது பார்த்துருக்கோம். உங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியுமா எங்களை? வேணாம் ஏற்றுக்காத. அப்பா என்ன எதுவுமே சவுண்டு எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கல. நான் போயிடலண்ணா. வேறு ஆமாம், வேறு எதுவும் கேட்காதீங்க. அது ஓகே சொல்லிச்சேன்னா வந்து நம்மளால போக முடியாது சொல்கிறத கேளுங்கண்ணா. ரொம்ப நேரம் இந்த இடத்துல நிற்க முடியலண்ணா. ஒரே ஸ்மெல் அடிதான். புரியுதுடா, வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா. அதனால வெயிட் பண்ணுறோம். எப்பயுமே நம்ம பண்ணுறது தானே. சரி, ஓகே. இங்கே இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு நான் வந்து டாட்டா பாய் சொல்லிக்கிறேன். அமர் நீயே சொல்லிடு. டாட்டா சொல்லுவாங்க. டாட்டா பாய். ஓகே, நாங்கள் அப்போ இங்கேருந்து கிளம்புறோம். உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். மறுபடியும் வந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாய்ப்பே இல்லை, வேணாம் சொல்லத்தே கேளுங்கண்ணா. போயிடலாம். அங்கே கைஸ் அந்த இடத்துல வந்து நைட் விஷன் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது வந்து ஆக்டிவிட்டி நடந்திருந்தால் அது வந்து கேப்சர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொம்மையை வச்சுருக்கோம். அது ஏதாவது வந்து கேப்சர் ஆகிருந்தால் அது எடுக்கிறதுக்கு ஏதாவது வந்து ட்ரை பண்ணுச்சுன்னா ஏதாவது கேப்சர் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து நைட் விஷன்லேயே இருந்திருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்காக தான் வந்து நாங்கள் நைட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். எங்களோட எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப், உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. ஒரு சின்ன அந்த ரெட் கலர் பட்டன் கீழே தெரியுது பார்த்தீங்களா? அந்த பட்டனை மட்டும் தட்டி விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை வந்து தட்டி விட்டு மேலே ஆள்னு போட்டிங்கன்னா மட்டும் போதும். நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டுது, வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து மறக்காமல் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா உங்களுக்கு காட்டுறதே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை வந்து நாங்கள் இதோட முடிச்சிக்கிறோம்.